இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் ரெசிபி. நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுறதில்ல. நம்ம உடம்புல வந்து எப்படி பாடியில் டெட் ஸ்கின்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் வந்து ரிமூவ் ஆகும்போது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஃபேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அரிசி மாவு, விட்டமின் இ கேப்சூல், கொஞ்சம் ஹனி அண்ட் தென் ஆல்மண்ட் ஆயில், ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சரும் நான் உங்களுக்கு இது கூடவே அட்டாச் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வந்து நான் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கும் முன்னாடி எடுக்கிறது. ஸோ இது நான் இப்போ அப்ளை பண்ணி 10-15 மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திருப்பி என்ன ரிசல்ட்ன்றது காமிக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி இதில் வந்து உங்களுக்கு ஸ்கின் ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டோன்ட் யூஸ் ஆல்மண்ட் ஆயில் அண்ட் தேன். உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது கூட என்ன சேர்க்கணுன்றது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். தேங்க்யூ. ஸோ இப்போது நல்லா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். 15 மினிட்ஸ் கழிச்சு ஸ்கின் எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து வாரத்தில் நம்ம ரைஸ் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணால் பார்லர் போக வேண்டிய வேலை கிடையாது. எப்படி இருக்கு? இன்னும் காதில் ஒன்றும் கழுவில் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்களும் நல்லா காதை கழுவிடுங்க. எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இருந்ததுனால அர்ஜென்ட்டாக கழுவிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்கின் எப்படி இருக்கு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Just